இந்தோ சராசனி பாணியில் கட்டப்பட்ட அம்பவிலாஸ் என்று அழைக்கப்படும் அற்புதமான மைசூர் அரண்மனையை பற்றி பார்ப்போம் வாருங்கள். வாடியார் வம்சத்தின் அதிகாரப்பூர்வ இல்லமாகவும் மைசூர் ராஜ்யத்தின் இருக்கையாகவும் உள்ளது. அதன் நேர்த்தியான உட்புறங்கள், செதுக்கப்பட்ட மகோகனி கூரைகள், கரை படிந்த கண்ணாடி வெல்வெட் தூண்கள் மற்றும் மெருகூட்டப்பட்ட ஓடுகள் ஆகியவற்றால் நிரம்பியுள்ளன. 97,000 விளக்குகளால் ஒளிரும் இந்த அரண்மனை ஞாயிறு மற்றும் பொது விடுமுறை நாட்களில் அந்தி சாயும் போது ஒரு புகழ்பெற்ற காட்சியாக மாறும். இது இந்தியாவின் அதிகம் பார்வையிடப்பட்ட அரண்மனைகளில் ஒன்று என்று கூறலாம். 14ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் உடையார் அரச குடும்பத்தால் கட்டப்பட்டது. மைசூர் அரண்மனை முதலில் மரத்தால் கட்டப்பட்டது. ஒரு முறை மின்னல், பின்னர் ஒரு முறை திப்பு சுல்தான், மீண்டும் ஒரு முறை தீயால் அழிக்கப்பட்டது அரண்மனை. தற்போதைய மைசூர் அரண்மனை 4வது புனரமைப்பாகும். இது 1912 கட்டி முடிக்கப்பட்டது. பிரிட்டிஷ் கட்டிடக் கலைஞர் ஹென்றி இர்வினால் வடிவமைக்கப்பட்ட அரண்மனை கண்ணாடிகள் கொண்ட கெலிடாஸ்கோப், சுவையாக அலங்கரிக்கப்பட்ட மற்றும் சிக்கலான செதுக்கப்பட்ட கதவுகள், ஆடம்பரமாக அலங்கரிக்கப்பட்ட அரங்குகளில் திறக்கப்படுகின்றன. மூடப்பட்ட முத்தத்துடன் கூடிய தரைத்தளத்தில் ஆடைகள், இசைக்கருவிகள், குழந்தைகள் பொம்மைகள் மற்றும் ஏராளமான ஓவியங்கள் காட்சி உள்ளன. மேல் தளத்தில் ஆயுதங்களின் சிறிய தொகுப்பு உள்ளது. அழகாக செதுக்கப்பட்ட மகோகனி கூரைகள், உறுதியாக வெள்ளி கதவுகள், வெள்ளி பளிங்கு தரைகள் மற்றும் அற்புதமான நெடுவரிசை தர்பார் ஹால் ஆகியவை கண்களுக்கு விருந்தாக உள்ளன. இந்த அரண்மனை உலகெங்கும் உள்ள அழகிய சிற்பங்கள் மற்றும் கலை படைப்புகளின் பொக்கிஷமாகும். பிரமிக்க வைக்கும் ஆடம்பரமான அறைகளில் திறக்கப்படுகின்றன. அம்பவிலாஸ் அரண்மனையின் முன்புறம் பாரம்பரிய வடிவ வட்ட வடிவ நெறி வரிசைகளால் ஆதரிக்கப்படும் திறந்த பால்கனியை கொண்டுள்ளது. வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ராயல் ஃபெர்ரோஸ் கேலரி பார்வையாளர்களுக்கு ஒரு காட்சி விருந்தாகும். இந்த மூன்றடுக்கு அமைப்பு புவி மாடங்களால் மூடப்பட்ட பல்வேறு கார்டினல் புள்ளிகளில் சதுர கோபுரங்களை அழகாக வடிவமைத்தது. ஜெய்ப்பூர் மற்றும் ஆக்ராவை சேர்ந்த கைவினை கலைஞர்கள் தன்னுடைய கை வரிசையை காட்டியுள்ளனர். கட்டிடத்தின் தெற்கே இந்த அற்புதமான கல்யாண மண்டபம் தரைதளத்தில் இங்கிலாந்திலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பளபளப்பான மெருகூட்டப்பட்ட ஓடுகளை பயன்படுத்தி கலை வடிவங்களை கொண்டுள்ளது. கட்டிடக்கலையை நாம் இன்னும் சொல்லிக் கொண்டே போகலாம். அதற்கு ஈடு இணை கிடையாது. நம்ம தமிழ் கடவுள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க சப்போர்ட் நம்மளுக்கு எப்பயும் தேவை. நன்றி.